அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அருமையான டேஸ்ட்டோட காரசாரமாக இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இந்த குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்ததெல்லாம் எண்ணெயோட நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1,5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு புளிக்கரைசல் வேணுமோ அந்த அளவுக்கு புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான டேஸ்ட்டோட இந்த வெங்காய குழம்பு ரெடி ஆகிடும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.